என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் ஒரு ஃபன்னுக்காகவும் தீபாவளிக்கு மேக்ஸிமம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக போவாங்க தியேட்டருக்கு. மேக்ஸிமம் பட்சத்தில் நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது அதில் வந்து பிக் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அப்படி என்னவாக இருக்குன்னு பார்க்கும்போது டியூட்டாக தான் இருக்கும். இந்த அவருடைய இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. கமர்ஷியல் கம்மியாக இருக்கும், இந்த ஃபன் என்டர்டைன்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். இது டியூட்டில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி நிறைய ஆட்டிடியூடை வந்து இதில் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நான் நிறையாவுக்கு சொல்லணும்னா அவருடைய மேனரிசமே வேறு மாதிரி இருக்கும். இதில் நார்மல் லவ் டுடேல எப்படி இருக்கோ அதே தான் இதுலேயும் ஃபார்வர்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் அந்த ரஜினி ஒரு ஸ்டைல் மெயின்டைன் பண்ண வரல, அந்த மாதிரி இவர் ஒரு ஸ்டைலில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, அந்த யங்ஸ்டரை கொஞ்சம் கவர்னு அப்படின்ட்டு. அது இந்த ட்ரைலரில் நல்லாவே தெரியுது. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது இவரை போட்டு அடிக்காத ஆளே கிடையாது. என்ன ஒரு மாதிரி இருக்கே, நல்லா இல்லாத மாதிரி இருக்கே, நல்லா இல்லாத மாதிரி இருக்கே, கொஞ்சம் ஒரு மாதிரி பீட் வேறு மாதிரி இருக்குது, செட் ஆகலையே, அவங்க ஆற ஸ்டெப்புக்கும் இவர் போட்டிருக்க பாட்டுக்கும் சுத்தமாக வரலையே அப்படின்ட்டு நிறைய பேர் கலாச்சிருந்தாங்க. பட் ஆனால் இது கேட்க ரிப்பீட்டில் கேட்க இது அவங்களுக்கே ஓகே ஆன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பாட்டெலாம் பாருங்கள், இப்போ வந்து ரீல்ஸில் நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் வரப்போகுது அப்படின்னு தோணுது. ஏன்னா ட்ரைலரில் அவங்க